ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்லயே வரகு வச்சு எப்படி ரொம்ப ஈஸியா ஹெல்தியான இட்லி தோசை செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வரகு இட்லி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவு வரகு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவு உளுந்து, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இந்த வரகு உளுந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இனி இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த அவல் நல்லா ஊறட்டும். இப்போ ஊற வச்ச வரகு உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஒரே டைமாக போட்டு அரைக்கிறத விட 2 டைமாக பிரித்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது நம்ம அதில் ஊற வச்ச அந்த அவலையும் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுங்க. நம்ம இட்லி தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கிட்டு அந்த மாவு கூட சேர்த்துருங்க. வேறு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக இந்த மாவில் ஒரு சிட்டிகை அளவு ஆப்ப சோடா மட்டும் கலந்துடலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு பிஞ்ச் போல் ஆப்ப சோடா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நம்ம மார்னிங் எடுத்து இட்லியும் தோசையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மாவை எடுத்துருக்கோம். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் தண்ணி ஒன்றுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக தான் என்றைக்கும் இருக்கணும். நம்ம இட்லி செஞ்சுட்டு தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இட்லி தட்டில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சு ஒரு 12 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதே மாவுலேயே தோசைக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சூடான தோசை தவாவில் 1-2 குழிக்கரண்டி மாவு விட்டு தோசை பரத்தி எடுத்துடலாம். தோசை நல்லா மொறுன்னு வர்றதுக்காக ஒரு 1-2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றலாம். இப்போ இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா குக் ஆனதும் எடுத்துடலாம். வரகு மாவு வச்சு இட்லி தோசை ரெடி பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். வரகு தோசைக்கு நீங்கள் மாவு அரைக்கும் போது 2 கப்பு வரகுக்கு 1/2 கப்பு உளுந்துன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு கப்பு வரகுக்கு கூடவே ஏதாவது ஒரு அரிசி 1 கப்பு பச்சரிசியோ இல்லைன்னா புழுங்கல் அரிசியோ அது 1 கப்பு சேர்த்து ஒரு 1/2 கப்பு உளுந்து இப்படி இந்த ரேஷியோலையும் மாவு ரெடி பண்ணலாம். பட் நீங்கள் டயட் ஏதாவது இருந்தீங்கன்னா வெறும் வரகு மட்டுமே வச்சு இதை ரெடி பண்ணுங்கள். அரிசி சேர்க்கணும்னு தேவையில்லை. நீங்கள் அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரிசி சேர்த்து பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, வீட்லேயே வரகு இட்லி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வரகு இட்லி தோசை கூட நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது போல சாம்பார் சட்னி இப்படி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.